ஹே காய்ஸ் வணக்கம். நான் இன்னைக்கு என்ன படம் பார்த்தேன்னா கார்டியன் படம் பார்த்தேன். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஹன்சிகா மோத்வானி நடிச்சிருக்காங்க. சூப்பராக நடிச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கே நல்லா ஒயிட் குலோப் ஜான் மாதிரி இருக்காங்க. ஸ்வா, என்ன நடிப்பு, என்ன அழகு, சூப்பராக இருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. சரி, இது என்ன படம்னு சொல்ல கேட்டால் பேசிக்காக ஒரு பேய் படம். பேய் படத்துக்கு என்ன இருக்கும், ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி இருக்கும். அதனால பழி வாங்க வர பேயாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த கதையும். ஒரு அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் சந்தோஷமாக அவங்க அந்த அந்த பொண்ணோட அப்பா இறந்து போயிட்டாரு. அந்த அம்மா அந்த பிள்ளைய ரொம்ப நல்லா பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு கம்பெனியில் வேலையும் செஞ்சிட்ருக்காங்க, ஆடிட்டராக இருக்காங்க. இப்படி ஆடிட்டராக இருக்கும்போது திடீர்னு அந்த கம்பெனியில் ஏதோ தப்பு இருக்குது, ஆடிட்டிங்கில் நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு அவங்க கண்டுபிடிச்சி, சார் எனக்கு வேலை வேணாம், ஒன்றும் வேணாம், நீங்களே என்னமோ பண்ணிக்கோங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பட் அவங்களாம் ரொம்ப பெரிய ஆட்கள் அப்படின்றதுனால, இங்கே பாருமா, நீ செஞ்சால் செய், ஆனால் வேலையை விட்டுலாம் போகக்கூடாது, எங்கேயாவது போய் போட்டு கொடுக்கவும் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஐடி ரைடு வராங்க அப்படின்னு கண்டுபிடிச்சோன்னே, இந்த பொம்பளை உயிரோடு இருந்தால் நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளைய அந்த பொண்ணை வந்து கொன்றுடுறாங்க, கொன்று எரிச்சு விட்டுறாங்க. இதுக்கப்புறமா அவங்களுடைய ஆவி வந்து சுற்றிட்டு இருக்கு, இந்த கொன்ன 4 பேரையும் பழி வாங்குறதுக்காக சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியார் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆவியை வந்து ஒரு கல்லுக்குள்ளே அடைச்சி வச்சுக்கிறாங்க. இந்த கல்லு மேலே யாரோட ரத்தம் பட்டு ஏதாவது விஷ் கேட்டாங்களோ அது கண்டிப்பாக நடக்கணும். இந்த கல் உடஞ்சி போச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஆவியை கட்டுப்படுத்த முடியாதுன்னு அந்த சாமியார் சொல்கிறாரு. ஒரு கட்டத்தில் இந்த கல் வந்து ஹன்சிகா மோத்வானி கையில் கிடைக்குது. ஹன்சிகா மோத்வானி எப்படி வளர்றாங்கன்னா, அன்லைக் பர்சனாக நம்ம விஜய் சேதுபதி இருப்பார்ல, அந்த படத்தில் வர்ற மாதிரி இந்த 2 பேர் நடிச்சிருப்பாங்களப்பா, காத்துவாக்கில் 2 காதல். இந்த படத்தில் விஜய் சேதுபதி எப்படி இருக்காரோ அன்லக்கியா, அதே போல் தான் ஹன்சிகா மோத்வானியோட பேக்ரவுண்டு இருக்குது. எது கேட்டாலும் எது நடந்தாலும் அன்லக்கியா நடக்குது. அவங்களுக்கு ஒரு லவ் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போன ஒரு சைட்டில் தான், ஐ மீன் என்ஜினியரிங் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்களே, அங்கே ஒரு சைட்டில் தான் அவங்க காலில் அடிபட்டு அவங்களுடைய காலிலேருந்து பிளட்டு விழுந்து அங்கே புதைக்கப்பட்ட அந்த கல்லில் விழுந்துருது. அந்த கல்லையும் ஹன்சிகா மோத்வானி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மனசார என்ன ஆசை கேட்டாலும் நடக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம என்ன கேட்டாலும் நடக்குதேடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இந்த கல் தான் பிரச்சனை கண்டுபிடிச்சி அந்த கல்லை உடச்சி போட்டுறாங்க. உடச்சி போட்டதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி எல்லாம் அந்த பேய் சொல்லுது. சொன்னதுக்கப்புறம் ஹன்சிகா மோத்வானியை ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணி அந்த 4 பேரை எப்படி சாகடிச்சாங்க, அதுதான் கதை. அவ்வளோதான் கதை. 4 பேரை சாகடிச்சதுக்கப்புறம் கதை முடிஞ்சிருச்சு. சரி, இந்த பேய்க்கு ஒரு பொண்ணு இருந்துச்சுல்ல, அந்த பொண்ணு யாருன்னா, அந்த பொண்ணு வந்து ஒரு அனாத ஆசிரமத்தில் சேர்த்து விட்டுருக்காங்க. அந்த பொண்ணு கடைசியாக ஹன்சிகா மோத்வானி தான் பிள்ளையாவே தத்துக்கெடுத்துக்கிறாங்க. இதுதான் கதை. இந்த கதையில் காமெடிஸ் அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க. தங்கத்துரை அவரும் நம்ம முட்ட ராஜேந்திரன் 2 பேரும் காமெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, ஓரளவுக்கு ஓகேவா அங்கங்கே இருக்குது. பட் ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி காமெடிஸ் ஒன்றும் இல்லை, ரொம்ப வாய்விட்டு சிரிச்ச மாதிரியும் கிடையாது. இதில் ரொம்ப குட் என்னன்னா, ஹன்சிகா மோத்வானியோட ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு சீன்லேயும் பக்காவாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு கேர்ளுன்றதால எனக்கு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் படத்தில் ரொம்ப பாட்டோ ரொம்ப போட்டு லவ்வு ஃபைட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப அப்படி இப்படி போயிருக்காங்க. அது நல்லாயிருக்கு. ஓகே, அந்த கனெக்டிவிட்டி எல்லாம் எப்படி அது கொஞ்சம் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. மைனஸ் என்னன்னு சொல்லிட்டா, நம்ம எல்லா படத்துலேயும் பார்க்குற மாதிரி அரைச்சமாகவே தான் அரைச்சி வச்சுருக்காங்களோ, புதுசாக எதுவும் வித்தியாசமாக கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு மைனஸ் என்னென்னா, அந்த சாமியார் தான் வில்லங்கிட்ட காசு வாங்கி இந்த பேயே அடக்குவார். அதுக்கப்புறம் அவரே ஒரு கட்டத்தில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. என்னடா அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு பேய்க்கும் நியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் சாமியாரை பார்த்து தோணும். பட் ஓகே, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நல்லாயிருக்கு. அங்கங்கே அந்த ஃபோன்லலாம் அந்த வீடியோ எடுப்பாங்கள்ல, அதெல்லாம் பயங்கர ஹெச்டியாக இருக்கும். எப்படி அப்படி அப்படின்னே தெரில. அதுக்கப்புறம் அந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனைலாம் இருந்துச்சு தான். மற்றபடி ஓகே, படம் நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்களேன். பாய்.